அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி நேற்று ஆப்பிளுடைய ஈவெண்ட் WWDC அதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன ப்ரைவசி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துருவோம். அதோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீட்டெயில் ரிவீலாக இருக்குது. கூடவே Oneplus Nord 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீட்டெயிலும் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 548 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ இன்றைக்கி முதல் அப்டேட் ஆப்பிளுடைய WWDC ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒருவேளை iOS யூஸராக இருந்தாலும் சரி, இனிமேல் iOS யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஆப்பிளுடைய ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும் போதே ப்ரைவசி ஃபீச்சர் அப்படிங்கிற விஷயம் எவ்ரி இயர் அவங்க அப்கிரேட் பண்ணுவாங்க. இந்த வாட்டியும் நிறைய ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சஃபாரி ப்ரௌசரில் நீங்கள் பண்ணக்கூடிய சர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சுமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக இருக்கும். அதனால் எங்கேயுமே சேவ் ஆகாது. நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு யாருமே ட்ராக் பண்ண முடியாது. அதோட ஹைட் மை மெயில், ப்ரைவேட் ரிலே அப்படிங்கிற ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய மெயில் டீட்டெயில்ஸும் யாருமே ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரைவசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க iOS 15ல். அடுத்ததாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது ஃபேஸ் டைம். எஸ், இந்த ஃபேஸ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது தான் உங்களுக்கு செல்ஃபி கேமராஸ் எல்லாத்துலேயும். இதில் இப்போ குரூப் ஃபேஸ் டைம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் iOS யூஸராக இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் அவங்களுக்கும் இப்போ ஃபேஸ் டைமில் நீங்கள் ஈஸியாக குரூப் சேட் பண்ண முடியும். அதே சமயத்தில் இதில் ஷேர் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஷேரும் பண்ணலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்க மியூசிக்கோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மூவியோ உங்களுக்கு குரூப்லேயே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் டைம் அண்ட் ஷேர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதோட இன்னொரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் இவங்க சொல்கிறது லைவ் டெக்ஸ்ட் ஃபீச்சர். ஆல்ரெடி கூகுளில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். இந்த ஃபீச்சர் இப்போ உங்களுக்கு iOSலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணால் போதும், அந்த டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் ஸ்கேன் பண்ணால் கூட இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லைவ் டெக்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதோட ஆப்பிளுடைய சிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் iOS 15ல் நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் பேசிக் கமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரியில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆப்பிளுடைய பழைய டிவைஸ், அதாவது iPhone 6sலேருந்து ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்ட்டாக iPhone 12 வரைக்கும் எல்லா டிவைசஸ்க்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டைம் லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பிரான்ச்சுமே ஆப்பிள் கிட்டேருந்து கற்றுக்கணும். ஸோ பழைய டிவைஸ் இன்னும் சொல்லப்போனால் 4-5 வருஷம் பழசு கூட iOS 15 இவங்க ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. அடுத்த அப்டேட் கூகுள் மீட் யூசர்ஸ்க்கு சில ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் வெர்ஷனில் ஏற்கனவே இருந்தது தான் இப்போ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் மீட்டிங்கில் இருக்கும்போது உங்களுடைய பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுனாலும் சரி, பிளர் பண்ணணுனாலும் சரி, இப்போ ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் பண்ணிக்க முடியும். முன்னாடி வெப் வெர்ஷன் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் இந்த அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோட ட்விட்டர்லையும் ஒரு புது ஃபீச்சர் வரப்போகிறதா தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்வீட்டுக்கு யார் ரிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எவ்ரி ஒன் கேன் ரிப்ளை அப்படின்னா யார் வேணாலும் ரிப்ளை பண்ணலாம். அடுத்ததாக பீப்புள் யூ ஃபாலோ யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன்லி பீப்புள் யூ மென்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பீப்புள் யூ ஃபாலோனா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே உங்களுடைய ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஒன்லி யூ மென்ஷன் யூனா யார் இதுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய டேக் மட்டும் நீங்கள் போட்டு விடலாம். ஸோ இந்த புது ஃபீச்சரும் ட்விட்டரில் கூடிய விரைவில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அடுத்த அப்டேட் ஷாமி யூசர்ஸ்க்காக. ஷாமி அவங்களுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 13 கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த MIUI 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி முதல்ல சைனாவில் தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது ஜூன் மந்த்தே அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் இவங்க கொடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 12.5 ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் இவங்க ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். MIUI 12.5ல என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த MIUI 12.5க்கு அப்புறம் டேரெக்டாக MIUI 13 அப்டேட் கூடிய விரைவில் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுலையாவது இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாம்சங்குடைய M சீரீஸில் சாம்சங் Galaxy M32 இந்த ஸ்மார்ட் ஃபோன் FCC சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே லிஸ்டிங் ஆனதுனால இதோட பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இப்போ கன்ஃபார்மாக இருக்குது. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி M31s எப்படி இருந்ததோ அதே மாதிரி இதுவும் 6000 mAhல தான் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 15 வாட்டோட தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ M32 18 வாட்டில் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இதுவும் 15 வாட்டில் தான் லான்ச் ஆகிற மாதிரி இங்கே FCCயில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே லிஸ்டிங் ஆனதுனால கூடிய விரைவில் இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம்.
அதோட சாம்சங் உடைய ஃப்ரேம் டிவி இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய அஃபிஷியல் வெப்சைட், ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் இங்கே அவைலபிளாக இருக்குது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 61,990க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் டிவி வந்து 4K ஸ்மார்ட் டிவியை தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாம்சங் உடைய டிவி ஏதாவது கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இந்த டிவி இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. iQOO C3 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. ஸோ Snapdragon 768 ரொம்பவே அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து லான்ச் ஆஃபர்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 768 லான்ச் ஆன முதல் ஸ்மார்ட் ஃபோன் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 4400 mAh பேட்டரி, 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதோட பேஸ் வேரியன்ட் 19,990க்கு ஆரம்பிச்சு ஹையர் வேரியன்ட் 256 GB வந்து 22,990க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே அமேசானுடைய கூப்பன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் லான்ச் ப்ரைஸ்லேருந்து. ஸோ 19,990 அப்படின்னா 18,990க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் லான்ச் ஆஃபரில். கூடவே அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை ICICI பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால், டெபிட் கார்டு கிடையாது கிரெடிட் கார்டு தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 1500 ரூபாய் அடிஷ்னல் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீல் ஆகிருக்கு. அதோட போக்கோ உடைய முதல் 5G ஸ்மார்ட் ஃபோன் Poco M3 Pro இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த டேக்லைன் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ MediaTek Dimensity 700 இந்த சிப்செட்டோட 6.5 inches LCD ஸ்க்ரீன், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட 5000 mAh பேட்டரியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 13,999க்கும், 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 15,999க்கும் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஏர்லி பேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 500 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Poco M3 Pro சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ Poco M3 Pro iQOO Z3 லான்ச் கூடவே வந்து சைலண்ட்டாக இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் நேற்று லான்ச் ஆயிருக்கு. எந்த ஈவெண்ட்டுமே கிடையாது, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. ரியல்மி தரப்புலேருந்து Realme C25 இந்தியாவில் அஃபிஷியலாக நேற்று லான்ச் ஆயிருக்கு. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. IPS பேனல் கொடுத்துருக்காங்க, 13 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் 8 மெகாபிக்சலோட 6000 mAh பேட்டரியோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 9,999க்கும், 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 10,999க்கும் இந்தியாவில் ரியல்மியுடைய C சீரீஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் Realme C25 அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. அதோட Realme GT Snapdragon 888 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் டீசர் அப்படின்னு சொல்லும்போது குளோபல் லான்ச் தான். யூரோப்பில் இது June 15 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. ஸோ அங்கே லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு சீப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப் டேக்லைன் கீழே ரியல்மியுடைய ஜிடியும் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வரப்போகுது. அதோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் மட்டும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 1200 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்செட்டில் இருந்தாலும் இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பட்டன்ஸோட ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ஸோ ஜூலையில் இந்தியாவில் Poco F3 GT நம்ம எதிர்பார்க்கலாம். எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? Oneplus Nord CE 5G இந்தியாவில் June 10 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ரெண்டர் இமேஜஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டர் இமேஜஸில் வந்து இதோட கம்ப்ளீட் ரியர் அண்ட் பேக் பேனல் எல்லாமே ரொம்பவே கிளியராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளேயோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் இமேஜஸ் பார்க்கும்போது தெரியுது. கூடவே வந்து ரியர் சைடில் ஸ்லைட்டாக கர்வாக இருக்குது. இந்த இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பேனல்ஸ் எல்லாமே ரிவீலாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அலர்ட் ஸ்லைடர் அப்படிங்கிறது மிஸ்ஸிங். ஸோ OnePlus Nordல கொடுத்துருந்தாங்க, OnePlus Nord CEல வந்து அலர்ட் ஸ்லைடர் இல்லாமல் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த அஃபிஷியல் இமேஜஸ் பார்க்கும்போது தெரியுது. அதோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க OnePlus Nord 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் மட்டும் ரிவீலாக இருக்குது. இது ஜூலையில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் MediaTek Dimensity 1200 தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக தான் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ முதல்ல OnePlus Nord CE 5G June 10 லான்ச்சுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் OnePlus Nord 2 நீங்கள் எதிர்பார்க்கலாம் MediaTek Dimensity 1200ல.
அடுத்ததான் எனக்கு பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஷாமியுடைய அடுத்த யூசர் இன்டர்ஃபேஸ் உடைய பெயர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technical சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஃப்ளாஷ் கால் வெரிஃபிகேஷன் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து முத்துக்குமார். கங்க்ராச்சுலேஷன் முத்துக்குமார். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.